Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 527 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பெரிய பெரிய சைஸ்ல ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் நம்மளுகளை வந்து ரவுண்டு கட்டுச்சுல, அதுங்க மேல யாரோ ரைட் பண்ணி வந்திருக்கானுங்க. அதுல ஒருத்தன் இவங்கள பார்த்து நடிகிட்டு இருக்க கிராக்கனை பார்த்து, ஆமா நீ கிராக்கன் தானே, என்ன வெங்காயத்துக்கு இந்த மனுஷங்க பேச்செல்லாம் கேட்டு நீ நடந்துட்டு இருக்க, பொத்தி கித்தி கெட்டு போச்சா கிராக்கன்னு கேப்பான். யாரான்னு பார்த்தா ஒரு 3 முட்டா பாலுங்க, எல்லாருமே ஃபிஷ்மேன் தான். அப்படியே குரு 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 குருன்னு அந்த கிராக்கனை பயங்கரமா முறைப்பான். அப்படி அவன் முறைக்கிறத பார்த்தவனே அந்த கிராக்கன் நம்மளுகளை விட்டுட்டு அங்கிருந்து அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். லூஃபி பார்த்து கத்திட்டு இடப்பா, ஏ சுருமே என்ன பண்ணிட்டு இருக்க நீ, நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஏன் இப்ப பயந்து ஓடிட்டு இருக்கேன்னு கத்துவான். அது கண்டுக்காம அது பாட்டுக்கு ஓடும். மொத்தத்துல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு. ஏன்னா பயத்துல நம்மளால கூட கண்டுக்காம அங்கேயே தூக்கி போட்டுட்டு எஸ்கேப். இங்க இவனுங்க அதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. கப்பல் தூக்கி போட்டதுல அப்படியே வந்து டம்முன்னு லேண்ட் ஆகுமா. நல்ல வேலை யாருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்ல. அந்த டைம் உசோப்பு பயங்கரமா பீதியாவான். ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த மான்ஸ்டரை விட்டு தள்ளி தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கரெக்டா நடுவுல மாட்டிட்டாங்க, ரவுண்டு கட்டி நின்னுட்டு இருக்குதுங்க. ஆளுக்கு ஒரு மிதி போட்டுச்சுனாலே போதும், இங்க ஸ்பாட்லயே ஜலசமாதி தான். அப்ப அங்க வந்திருக்க ஃபிஷ்மேன், நீ தானே ஸ்டார் ஹேட் லூஃபின்னு கரெக்டா சொல்லுவானா. எப்பறா என் பேர் உனக்கு தெரியும், நீ யாரான்னு கேப்பான். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அர்லாங்கோட பிளான் எல்லாத்தையுமே மொத்தமா சொதப்பனது நீங்க தானே அப்படின்னு பயங்கர டெரரா சொல்லுவான். நமி எல்லாம் செமையா ஷாக் ஆயிருவா. அந்த டைம் அவன் உடம்புல பார்த்தா அர்லாங்கோட முத்திரை பச்சை குத்தி இருக்கும். அவன் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா சொல்லுவான். அர்லாங் டீம்ல இருந்த ஹச்சி கூட நம்மளுக்கு டீம் அப் பண்ணி வேலையை பார்த்தாங்கல்ல, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அர்லாங்கோட ஆபீசரா இருந்தவன். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வெறுக்கிற அந்த செலஸ்டியல் டிராகனிய அடிச்சியே, அதுவும் எங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டோட ஹீரோவான ஃபிஷர் டைகர் மாதிரி. ஆல் டீடைல்ஸ் ஐ நோ பா. இவன் தான் the new fishman pirate ஃபைட்டர் ஹேமண்ட். அவன் நம்மளுகிட்ட நீங்க இப்ப எடுக்க போற டெசிஷனை வச்சு மட்டும்தான் உங்களை நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி நான் டிசைட் பண்ண போறேன்பா. அதாவது வந்திருக்க நம்ம ஆளுங்க இவங்களுக்கு எனிமியா இல்லையான்னு இப்ப தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள விடுவானுலாமா. அதான் நம்ம பயிலுக்கு ஈஸியா சொல்லிடுவானுங்களே, நாங்க ஒண்ணு உங்க எனிமி இல்லைன்னு. ஆனா அவனுக்கு கேட்ட கேள்வியே டோட்டலாவே வேற. என்னன்னா இவங்க தான் the new fishman pirateஸ்ங்க. இவங்களோட குரூல இவங்களுக்கு கீழே நம்ம லூஃபியும் மத்தவங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அவங்க நண்பர்கள். சோ ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இன் கேஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கேயே இந்த இடத்துலயே கப்பலை மொத்தமா அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவானுங்களாமா. இந்த வார்த்தையை சொன்னோடனே எங்க லூஃபி காண்டாவான். அடுத்த செகண்டே நமி பிராங்கி கிட்ட போய் ஃபியூயலை ஃபில் பண்ணி வச்சுக்க, நமக்கு வேலை இருக்குதும்பா. என்னன்னா எப்படியும் நம்ம பயிலுக அவனுக்கு சொல்ற கண்டிஷனை ஏத்துக்க போறது இல்ல, கண்டிப்பா பஞ்சாயத்து வரத்தான் போகுது. இப்ப இவங்க கடலோட 10,000 மீட்டர் அடியில இருக்காங்க. வெளியில என்ன பரவாயில்ல, சண்டை போட்டு ஜெயிக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் இவனுக்கு கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்ல போனா சண்டைன்னே ஒண்ணு போட முடியாது. அதனால இங்க இருந்து இவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் ஆகணும். சோ அதுக்கு இவங்க பூஸ்டரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி யூஸ் பண்ண ஏர் போகும்னு நல்லா தெரியும். எவ்வளவு ஏர் போனாலும் பரவாயில்ல, அந்த ஏரை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்குள்ள என்டர் ஆயிரணும். அப்படி மட்டும் நம்ம பண்ணலன்னா இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். அவனுக்கு நம்மள சாவடிச்சிருவானுங்கப்பா. ரோபினுக்கெல்லாம் அவ சொல்றதான் கரெக்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலைமைக்கு வீரத்தை காட்டக்கூடாது, விவேகத்தை தான் காட்டணும். அதாவது சர்வே ஆகிறத பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்பா. உசோப்பு பிராங்கி கிட்ட நான் போய் ஃபியூயலை ஃபில் பண்றேன், மத்தெல்லாம் நீ பாத்துக்கேன்பா. ஒருத்தன் பாக்குறத விட 2 பேரா சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா சட்டு புட்டுன்னு எல்லா வேலையும் முடியும்ல. அதனால அடிச்சு புடிச்சு அங்க வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. இத பார்த்து அந்த ஹேமண்டோட ஆளு, என்னப்பா ஏதோ சீரியஸா பண்ணிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும்னு கேப்பான். அட ஹியூமன்ஸ் எல்லாம் ஒன்னும் அந்த அளவுக்கு கிளவரான ஆளுங்க கிடையாது, அவங்க இந்த இடத்துல என்ன முக்குனாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. நம்ம கேட்கிற கண்டிஷனுக்கு ஓகே பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா ஷேத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு, என்னப்பா ஸ்டார் ஹேட் லூஃபி எனக்கு கீழே உனக்கு வேலை செய்ய ஓகேவான்னு கேட்டவனே நம்ம பைய சிரிச்சுக்கிட்டே, முடியாரா முட்டா மூதேவி, என்ன புடுங்கணுமோ புடுங்கிக்கேன்னிடுவான். உடனே அவனுக்கு செம்ம காண்டாயிரும். எங்க கூட ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியா கொய்யாலைகளா, அப்படின்னா நீங்க இங்கேயே சாக வேண்டியதான், உங்க எல்லாத்தையுமே மொத்தமா காலி பண்ண போறோம்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் அடிப்பான். லூஃபியோட தான் செம காமெடி. வாய நல்லா விரிச்சு காமிச்சு, பேசாம நீயே எனக்கு கீழே வேலை பார்க்க கூடாது, நான் வேணா 2 ரூபா சேர்த்தி தரேன்பா. சாப்பர் அழுதுகிட்டே வந்து, தம்புடு நம்ம இருக்கிற நிலைமைக்கு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணலாமா, அவனுங்களே வெளியில வெந்து போய் எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, நீ இன்னும் மேற்கொண்டு பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணு கையில கிடைக்கிறதெல்லாம் ஊத்தி விட்டு கொளுத்தி உரியடா, பேசாம இரும்பா. அந்த வில்லப்பலுக்கு காண்டாயிரும். நீங்க எதுக்கப்புறம் எங்களை தாண்டி எல்லாம் போகவே முடியாது, இதோட இந்த இடத்துலயே உங்களுக்கு சமாதின்னு சொல்லிட்டு சீலைனா அட்டாக் பண்ண விடுவான். அது சும்மா வெறி கொண்டு பாஞ்சு வரும். இங்க பார்த்தா உசோப்பு ஃபியூயல் எல்லாத்தையுமே பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பிராங்கி வேலையை பார்த்தா போதும், அவன் சூப்பரா மிச்சா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வேலையை பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வேற அந்த சிங்கம் வேகமா அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குமா. லூஃபி, ஜோரோ, சஞ்சி 3 பேரும் சண்டை தானே உங்களுக்கு வேணும், இன்னைக்கு போலாம் தர்றேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடி அனுப்பானுங்க. கரெக்டா அது பக்கத்துல வரும்போது பிராங்கிய ஆரம்பிடான்னு கத்துவா. பிராங்கி தெளிவா சொல்லிடுவான், கடல் லைனு ஒரு நாள் உனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அன்னைக்கு சண்டை போட்டுக்கிறோம், இப்ப எங்களால
சண்டை போட முடியாது. டாடா பை பை see you னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அமுக்கமுக்குவா ஷிப் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். இப்படி அவங்க எஸ்கேப் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒக்காமக்கா மின்னல் வேகத்துல போவாங்க. இப்படி அவங்க போறதுனால என்ன பஞ்சாயத்து ஆகும்னா அந்த கோட்டிங்குள்ள இருக்க ஏர் வந்து கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குறைய குறைய யாராலையுமே நிக்க முடியல. அப்படியே போட்டு அமுக்கமுக்குன்னு அமுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி அமைக்கிச்சுன்னா இவங்க எல்லாருமே நசுக்கிடுவாங்க. இல்லன்னா அந்த பபிள் கம்ப்ளீட்டா உடஞ்சிரும். எல்லாம் இங்க படாத பாடுபட்டு முக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ப்ரூக்கு என்னால மூச்சே விட முடியலப்பா, ஆனா என்கிட்ட தான் லங்ஸே இல்லையாமா. நமி தெளிவா சொல்லிடுவா, நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த வேகத்தை குறைச்சிடாத, நம்ம எப்படியாச்சும் போய் சேரணும் நீர்வாளா. அடிச்சு புடிச்சு வேகமா போயிட்டு இருப்பாங்க. இங்க இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இந்த ஷிப்ல இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்னு அவனுக்கு எதிர்பார்க்கவே இல்லையே. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சுன்னு சொல்லி அங்க மேல இருந்த பெரிய பபுல்ல கொண்டு போய் கப்பல் அப்படியே டேஷ் பண்ணுவாங்க. அப்படியே அது பிரஷர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போகும். டப்புன்னு இவங்க உள்ள போனவனையே அந்த கோட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா பிஞ்சு இப்ப வெறும் கப்பல் மட்டும் தான் இருக்கு, சுத்தமா கோட்டிங் இல்ல. அது மட்டும் இல்லாம ஏர் இருக்குது. இந்த இடத்துல இவங்க எப்படி பறந்து போவாங்க, கீழே தானே விழணும். ஆனா பிராங்கி என்ன பண்ணுவா, மறுபடியும் பூஸ்ட் கொடுத்து அடுத்த லேயருக்குள்ள போறதுக்காக கப்பலை அப்படியே விட்டு தள்ளுவான். அது என்ன முட்டி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ட்ரை பண்ணும். உள்ள பார்த்தா ஃபுல்லா தண்ணி தான். என்ன இந்த டைம் கொஞ்சம் படாத பாடுபட்டு உள்ள போவாங்க. என்ன 2 கோட்டிங் அது. சோ அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு உள்ள போனா அவ்வளவுதான், தண்ணியில போய் எல்லாம் மாட்டியாச்சு. ஆனா யாராலையுமே அசைய முடியல. டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களால அசைய முடியலன்னா ஓகே தண்ணின்னு சொல்லலாம். ஆனா மத்தவங்களாலே அசைய முடியலன்னா என்ன அர்த்தம், அந்த தண்ணியோட கரண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. எல்லாருமே அப்படியே பேனு கிடப்பாங்க. இப்ப மத்தவங்க எல்லாத்தையும் பீதி என்னன்னா 4 டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்களையும் காப்பாத்தணும் லேடிஸையும் காப்பாத்தணும்னு சொல்லி சஞ்சய் அப்படியே கை நீட்டுவான். ஆனா யாராலையுமே அந்த இடத்துல மூவ் பண்ணவே முடியல. பாடியை அசைய முடியாத அளவுக்கு அப்படியே உறைஞ்சு போய் தான் இருக்குது. அவ்வளவுதான், ஸ்விம் பண்ண முடியாம தனித்தனியா அத்தனை பேரும் பிரிஞ்சு அந்த கரண்ட்ல மாட்டி கண்ணா பின்னு சுத்துன்னு சுத்தி கண்ட மெனிக்கு பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. இங்க இவனுங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடப்பானுங்க. ஏன்னா இப்படி போறதுங்கிறது லூசுத்தனத்தோட உச்சக்கட்டம் தான். ஆனா இப்படி போயிருக்காங்கன்னா ஒருவேளை அவங்களையே அவங்க அழிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல, அதான் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க இப்ப உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்களை ஃபாலோ பண்ணி போகணுமான்னு கேட்டா போகணுமா. ஏன்னா நெப்டியூன் ஆர்மின்னு சொல்லி உள்ள ஒண்ணு இருக்குது. அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா அது இவனுக்கு அசிங்கம். அதனால இவனுல நம்ம விடக்கூடாது. பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம பாஸ் கிட்ட போய் சொல்லி ஆகணும். ஏன்னா அர்லாங்கோட லட்சியத்தை உடைச்ச ஸ்டார்ஹாட் பைரட் இங்க வந்திருக்கான். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. அப்படியே கட் பண்ணி ஃபிஷ்மேன் ஐலாண்டோட சீ ஃப்ளோரை காட்டுறாங்க. அந்த இடமே அப்படியே பார்க்கவே கொஞ்சம் குதர்க்கமா தான் இருக்குது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. கட் பண்ணா நம்ம லூஃபி அப்படியே கண திறந்து பார்ப்பான். குட்டி பொண்ணுங்க ஒரு 4 பேர் எட்டி பார்த்து எந்திரிச்சிட்டாரும்பாங்க, இல்ல எந்திரிக்கலாம்பாங்க, இல்ல மூவ் பண்றாரும்பாங்க, இல்ல மூவ் பண்ணலாம்பாங்க. எப்படியா மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. என்ன வளர்றாங்கன்னு 2 கண்ணையும் திறந்து பார்ப்பான். சுத்தி பார்த்தா சஞ்சீவ், உசோப்பு, சாப்பர் லூஃபி எந்திரிச்சிட்டான்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான். அங்க கேமி புள்ள இருப்பா. என்ன லூஃபி இப்ப எப்படி இருக்குது, நல்லா இருக்கியான்னு கேப்பா. அவளை பார்த்தோன்னே இது நம்ம கேமியான்னு பைய சந்தோஷப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.